ரொம்ப நாளைக்கு முன்னாடி மேபி ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லினக்ஸ் பிளேலிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு. ஸோ இந்த லினக்ஸ் பிளேலிஸ்டோடைய மெயின் குறிக்கோள் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் லினக்ஸ் மிஷினுடைய மிஸ்கான்ஃபிகரேஷனை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், ஸோ இதை வச்சு நாம் எப்படி ப்ரிவிலேஜஸை வந்து எஸ்கலேட் பண்ணலாம். ஸோ மேபி பிகினர்ஸ் கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இந்த வீடியோவை. ஸோ கிளியராக ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படிங்கிற டேர்மை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எஸ்எஸ்ஹெச் அப்லோட் பண்ணியிருந்தேன், ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். திடீர்னு யாரோ ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ரோ எஸ்எஸ்ஹெச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டார். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ டெஃபினேஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். ஸோ ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன்னா பேசிக்கலாக ஒரு லோவர் ப்ரிவிலேஜ்ட் யூசர், அதாவது மினிமம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆர் ஆப்ரேஷன்ஸ் பண்ணக்கூடிய யூசர் லெவலில் இருந்து நாம் வந்து ஒரு ஹையர் ப்ரிவிலேஜ்ட் யூஸராக, அதாவது ஒரு நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு யூசர்ஸ்க்கு வந்து நாம் வந்து கன்வெர்ட் ஆகிறோம், அதாவது சேஞ்ச் ஆகிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது ஒரு ஷெல் ரிவர்ஸ் ஷெல் எடுத்தால் பேசிக்கலாக ஒரு லினக்ஸ் மிஷினாக இருந்துச்சுன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஷெல் வந்து டப் டேட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப லோ ப்ரிவிலேஜ்டான ஷெல். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஹையர் ப்ரிவிலேஜ் ஷெல் அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் ப்ரிவிலேஜ் ஷெல்லை வந்து எடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமில் யாராச்சும் ஒரு யூசர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் பிளாக் ஹோல்னு ஒரு யூசர் இருக்கலாம். ஸோ அந்த யூசர்ஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஹாரிசான்டல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் சொல்கிறோம். ஸோ இது வந்து ஹாரிசான்டல்னா இது ஒரு ஹையஸ்ட் ரூட் ப்ரிவிலேஜ் கிடையாது. இது வந்து ஒரு www டேட்டாவுடைய ஈக்குவலான ப்ரிவிலேஜ்டான யூசர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆக்சஸை வந்து கெயின் பண்ணிங்கன்னா அதை வந்து ஹாரிசான்டல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே ஒரு www டேட்டா யூசர் வந்து அந்த பர்டிகுலர் லெவல் யூசர் தவிர வேறு ஏதாச்சும் ஒரு ஹையர் லெவல் யூசர், அதாவது ரூட் யூசர். ஏன்னா ரூட் யூசர்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நாம் வந்து வெர்டிக்கல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் டேர்ம் சொல்லியிருக்கேன், அதோடைய டைப் சொல்லியிருக்கேன், ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல். ஸோ இதை நான் ஹேக் த பாக்ஸில் நிறைய தடவை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அத்தோட இதை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் வர்ச்சுவல் மிஷின்ஸை வந்து செட்டப் பண்ணி ஒரு வல்னரபிள் விஎம்மை செட்டப் பண்ணி எல்லா கான்ஃபிகரேஷன்ஸை செட்டப் பண்ண பிறகு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ ரீசெண்டாக நான் வந்து ட்ரை ஹேக் மேலே யாரோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி லினக்ஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ரூம்ஸே இருக்குது. ஸோ அந்த ரூமில் போய் நான் போய் 1 by 1 கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ திடீர்னு நான் ட்ரை ஹேக் மீக்கு லாகின் பண்ணி எந்தெந்த மிஷின்ஸ் வந்து லினக்ஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ரூம்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து காமன் லினக்ஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஒரு ரூம் இருக்குது. இது வந்து ப்ரீமியம் யூசருக்கு. ஸோ நான் ப்ரீமியம் யூசர் கிடையாது. ஸோ இந்த 3 மிஷின்ஸ் இருக்குது, அதாவது 3 ரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த லினக்ஸ் ப்ரிவிலேஜ் ப்ளே கிரவுண்ட் வந்து ஒரு வல்னப் மாதிரி ஒரு மிஷின். நிறைய வெக்டர்ஸ் இருக்குது ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்கு. ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து நிறைய 1 by 1 A to Z, அதாவது ஒரு சின்ன பேசிக்கான ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன்லேருந்து ஒரு டிஃபிகல்ட்டான ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். ஸோ 1 by 1 நான் வந்து கண்டினியூ பண்ணலாம், இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலான்றதுக்காக தான் நான் வந்து இந்த பர்டிகுலர் ரூம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லினக்ஸ் ப்ரிவிலேஜ் அரேனா. ஸோ இதை தான் நான் வந்து இப்போ நான் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா 1 hour ஆட் பண்ணிக்கிறேன். மேபி சம்டைம்ஸ் நான் சால்வ் பண்ணும்போது விட்டுடுச்சுன்னா. ஸோ இதை தான் நான் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து எஸ்எஸ்ஹெச் எடுக்கணும். ஸோ எஸ்எஸ்ஹெச் யூசர் அந்த பர்டிகுலர் ஐபி அண்ட் பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்ட் 321. ஸோ நான் வந்து லாகின் ஆகிட்டேன். இதுதான் அந்த பர்டிகுலர் மிஷின். ஸோ ஐபிஏ இங்கே பார்த்தீங்கன்னா 10.10.187.243 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து இந்த எபிசோடில் பார்க்கக்கூடியது வந்து பேசிக்கான இடிசி ஷேடோ ஃபைலில் பற்றி நாம் வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் எப்படி பண்ணலாம் இடிசி ஷேடோ ஃபைலை வச்சு. ஸோ பேசிக்கலாக இந்த இடிசி ஷேடோ ஃபைல்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஃபைல், அதாவது யூசர்ஸோடைய பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு செக்யூர்டான ஃபைல் இது. ஸோ இந்த ஃபைலோடைய பெர்மிஷன்ஸ் வந்து எய்தர் இந்த வேர்ல்ட் ரீடபுளாக இருந்தால் நீங்கள் வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணலாம், இல்லைனா வேர்ல்டு ரைட்டபிளாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ப்ரிவிலேஜஸை வந்து எஸ்கலேட் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபைலோடைய ஆட்ரிபியூட்ஸ் பற்றி நான் லினக்ஸ் பிளேலிஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் புரியலன்னா லினக்ஸ் பிளேலிஸ்ட்டை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து அந்த இடிசி ஷேடோடைய ப்ரிவிலேஜஸை வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் இருக்குது. அதாவது வேர்ல்டு, அதாவது அதர் யூசர்ஸ் எல்லாருமே இந்த ஃபைலை பார்க்கலாம் ப்ளஸ் ரைட் பண்ணலாம். ஸோ இது வந்து அன்யூஷுவலாக இருக்குது.
ஒரு பேசிக்கலாக ஒரு என்னுடைய காலி லோக்கல் மிஷினை பாருங்கள். இது வந்து ஒரு காலி லோக்கல் மிஷின். ஸோ நான் யூஸ் பண்ணும்போது டீமெக்ஸை நோட் பண்ணிக்கோங்க இங்கே எந்த பர்டிகுலர் டேபில் இருக்கான்னு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ ls-l etc பாஸ்வேர்ட் etc ஷேடோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக லினக்ஸ் யூசர் சிஸ்டமில் வெறும் ரூட்டுக்கு மட்டும் தான் ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் இருக்கும் ஷேடோ ஃபைலுக்கு. அப்புறமா வெறும் யூசர்ஸ் ஹூ ஆர் பிலாங்கிங் டு ஷேடோ குரூப் அவங்களுக்கு மட்டும் தான் ரீட் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மிஷினில் வந்து போய் பார்த்தோன்னா வேர்ல்டுக்கு வந்து ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு யூசர்ஸ்க்கு ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் இருக்குது. சில சமயம் வெறும் ரீட் ஆக்சஸ் இருக்கலாம். ஸோ ரீட் ஆக்சஸை வச்சு நாம் வந்து இப்போ வந்து ப்ரிவிலேஜஸ் வந்து எப்படி எஸ்கலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ etc ஷேடோ கேட் பண்ணுறதுக்கு பதில் நான் grep பண்ணுறேன். ஸோ grep root etc ஷேடோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் யூசர் ரூட் யூசரோடைய ஹேஷ் இருக்குங்க. ஸோ இதை வச்சு நாம் வந்து நம்மளுடைய லோக்கல் மிஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நாம் வந்து கிராக் பண்ணிக்கிட்டு சிம்பிள் su கமாண்டை வச்சு நாம் வந்து ரூட் ப்ரிவிலேஜஸ் வந்து அட்டைன் பண்ணலாம். ஸோ இன்னொரு அடிஷ்னலான ஒரு ஸ்டெப் சொல்கிறேன், அதாவது அன்ஷேடோ. ஸோ அன்ஷேடோ பண்ணுறதுக்கு எப்போவுமே உங்களுக்கு வந்து 2 ஃபைல்ஸ் வந்து வேணும். ஒன்று வந்து etc பாஸ்வேர்ட் ஃபைல் அண்ட் இன்னொன்று வந்து etc ஷேடோ ஃபைல். ஸோ காலியில் பை டிஃபால்ட்டாக அன்ஷேடோ வந்து இன்ஸ்டால் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுன்னா இந்த பர்டிகுலர் etc பாஸ்வேர்டு வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ கேட் வெறும் grepோடைய ரூட்டோடைய etc பாஸ்வேர்டை காப்பி பண்ணிக்கலாம். grep etc பாஸ்வேர்டு ஸோ ரூட். ஸோ இது வந்து டீட்டெயிலாக நான் வந்து லினக்ஸ் பிளேலிஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு கோலனுக்கு அப்புறமா என்ன இருக்குன்னு. ஸோ இது வந்து பாஸ்வேர்ட் ஃபைல். ஸோ இது வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஷேடோவோடைய கண்டென்ட்ஸ் கூட காப்பி பண்ணிக்கலாம். ஸோ grep root etc ஷேடோ. ஸோ இதை நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை, ஆனால் நான் இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கேட் ஷேடோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நீங்கள் வந்து ஜான் வந்து யூஸ் பண்ணுவீங்க, அதனால தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அண்ட் ஷேடோ ஃபைல் வந்து நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ இந்த 2 ஃபைலை மர்ஜ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் தான் அன்ஷேடோ அப்படின்னு சொல்கிறோம். அன்ஷேடோ அப்படிங்கிற கமாண்ட் வந்து பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது ரூட்டுக்கு அப்புறமா. etc பாஸ்வேர்ட் அண்ட் etc ஷேடோக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா இங்கே வந்து பாஸ்வேர்டு இருக்காது, இங்கே வந்து பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே மர்ஜ் பண்ணி ஒரு பர்டிகுலர் புது ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறோம், அதுதான் அன்ஷேடோ. ஸோ etc ஷேடோ பாஸ்வேர்டு அந்த ஃபைல் அண்ட் இது வந்து ஹேஷ் அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுற ஹேஷ் ஆர் unshadow.txt. ஸோ கேட் unshadow.txt. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபைலும் மர்ஜே இருக்குது. ஸோ இது தான் அன்ஷேடோ பண்ணுது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஜானுக்கு வந்து பாஸ் பண்ணி நீங்கள் வந்து கிராக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நாம் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அந்த பர்டிகுலர் ஹேஷை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டு ஜானில் வந்து கிராக் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஹேஷ். ஸோ எப்போவுமே இந்த etc ஷேடோடைய ஃபைலில் கண்டென்ட்ஸ் வந்து இந்த கோலன் செப்பரேஷனில் இருக்கும். இதை வந்து நான் லினக்ஸ் பிளேலிஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த செகண்ட் காலமில் இருக்கிறது தான் அந்த பர்டிகுலர் ரூட் யூசருடைய பாஸ்வேர்டு, அதாவது என்கிரிப்டட் பாஸ்வேர்டு. ஸோ இதை வந்து கேட் ஹேஷ் ரூட் ஹேஷ் அப்படிங்கிற ஃபைலில் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து கிராக் பண்ணலாம். ஸோ ஜான் யூஸ் பண்ணலாம், ஜான் ரூட் அண்ட் வேர்ட் லிஸ்ட் வந்து ஆஸ் யூஸ்வல் ராக்யூ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் ராக்யூ.txt. ஸோ இது வந்து ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஹேஷ் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜான் வந்து டிடெக்ட் பண்ணோம். சப்போஸ் அந்த பர்டிகுலர் ஹேஷை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹேஷ் ஐடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹேஷ் ஐடிக்கு நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸில் அந்த பர்டிகுலர் என்கிரிப்டட் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். டபுள் கோட்ஸ் கொடுக்கக்கூடாது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹேஷ் ஐடியில் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டாலர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஷெல் வேரியபிள் அப்படின்னு ட்ரீட் பண்ணிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹேஷ் ஐடி வந்து அந்த பர்டிகுலர் ஹேஷ் வந்து எந்த என்கிரிப்ஷன் மூலிமா என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து SHA-512. ஸோ இன்னொரு டூல் கூட இருக்குது ஹேஷ் ஐடென்டிஃபையர்னு. ஸோ இங்கே போய்ட்டு ஒரு பர்டிகுலர் MD5 ஆர் வாட் எவர் ஹேஷஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 2 டூல்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஹேஷை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு இன்னும் கிராக் இன்னும் இருக்குது.
அவ்வளோ நேரம் எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் பாஸ்வேர்டு கிராக் ஆன உடனே நாம் வந்து எஸ்யூ எடுக்கலாம். ஸோ இது கிராக் ஆகட்டும், நெக்ஸ்ட்டு வந்து நாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ வேர்ல்டு ரீடபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஹேஷை ரீட் பண்ணி கிராக் பண்ண தான் முடியும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ரைட்டபிள். ஸோ இடிசி ஷேடோ ஃபைல் வந்து ஒரு வேர்ல்டு ரைட்டபிள் பெர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும், ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு யூசரை வந்து நீங்கள் வந்து ஒரு காலம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அந்த யூசருக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பாஸ்வேர்ட் அந்த பர்டிகுலர் நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் காலம்ஸ் வந்து இருக்கும் இடிசி பாஸ்வேர்டில். ஸோ நீங்கள் வந்து ஒரு டம்மி வேல்யூஸ் வந்து அங்கே வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு யூசர் யூனிக்ஸ் யூசர் க்ரியேட் பண்ண மாதிரி கணக்கு. ஏன்னா இடிசி ஷேடோ ஃபைலில் தான் எப்போவுமே லினக்ஸ் யூசர்ஸ் வந்து யார் இருக்காங்க, அவங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ், நான் எந்த குரூப்புக்கு சேர்ந்துப்பட்டவங்க, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இடிசி ஷேடோவில் தான் இருக்குது. ஸோ ரைட் பெர்மிஷன்ஸை வச்சு நாம் வந்து ரைட் பண்ணுறோம். ஸோ கிளியர் கேட் இடிசி grep பண்ணிக்கலாம். grep etc shadow grep root etc shadow. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரூட்டோடைய ஹேஷ் அண்ட் அந்த பர்டிகுலர் யூசரோடைய காலம் இது. ஸோ இதை வந்து நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இன்னொரு காலம் வந்து ஆட் பண்ண போகிறேன் இடிசி ஷேடோக்கு. ஸோ vim etc shadow. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், பாட்டமுக்கு போகிறேன், எங்கன்னா நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே நான் புதுசாக ஒரு காலம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து சைபர் அப்படின்னு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ சைபர் அப்படிங்கிற யூசர். ஸோ இங்கே நான் கொடுக்குற பாஸ்வேர்டு தான் லாகின் பாஸ்வேர்டு. ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் பாஸ்வேர்டு வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ லினக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு என்கிரிப்டட் பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும் இந்த இடிசி ஷேடோ ஃபைலில். ஸோ இந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 கமெண்ட்ஸ் இருக்குது. எம்கே பாஸ்வேர்டு. ஸோ எம்கே பாஸ்வேர்டு வச்சு அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்ட் ஸ்ட்ரிங்கை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஆல்கிரிதம் நான் வந்து SHA-512 ஆல்கிரிதம் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்ட், இந்த பாஸ்வேர்டை தான் நான் வந்து SHA-512 என்கிரிப்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த என்கிரிப்டட் பாஸ்வேர்டு வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை தான் நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஸோ சைபர் அப்படிங்கிற யூசருக்கு பாஸ்வேர்ட் அப்படிங்கிற என்கிரிப்டட் பாஸ்வேர்டை வந்து இந்த பர்டிகுலர் காலமில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ லாக் அவுட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். எக்ஸிட். ஜஸ்ட்டு நான் அப்படியே எஸ்ஹெச் எடுத்துக்கலாம். மேபி எஸ்ஹெச் ஆக்சஸ் எனக்கு இல்லைன்னா அது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ su cyber unknown id cyber. vim etc shadow. or there is இன்னொரு மெத்தட் இருக்குது. எக்ஸிஸ்டிங் ரூட் யூசருடைய ஹேஷை வந்து மாற்றி விட்டுடலாம். அந்த காலம் ஆட் பண்ணி ஒர்க் ஆகலைன்னா ஐ டோன்ட் நோ, பட் அது ஒர்க் ஆகிருக்கணும், எனக்கு தெரியல என்ன ஆச்சுன்னா. ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் ஹேஷை வந்து மாற்றி விட்டுடலாம். ஸோ ரைட் பண்ணியாச்சு. எக்ஸிட். sh பாஸ்வேர்ட் 321. ஸோ இப்போ வந்து su ரூட், அந்த ரூட்டோடைய பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு, ஏன்னா நாம தான் பாஸ்வேர்டை ஓவர் ரைட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது. ஆக்சுவலாக ரைட் பெர்மிஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்களுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான், அவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கினா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே ரூட்டோடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 0 இல்லை, அது வந்து இடிசி பாஸ்வேர்டில். ஸோ இது வந்து வேர்ல்ட் ரைட்டபிள். ஸோ ஒரு பர்டிகுலர் யூசருடைய காலம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் எம்கே பாஸ்வேர்டு ஒரு OpenSSL வச்சு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அதாவது ஜஸ்ட் OpenSSL பாஸ்வேர்ட்
இங்கே வந்து நீங்கள் வந்து நிறைய ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம். எய்தர் ஸ்கிரிப்ட் பை டிஃபால்ட்டாக யூனிக்ஸ் என்கிரிப்ஷன் வச்சு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். இல்லைனா எய்தர் நீங்கள் வந்து SHA-512க்கு -1 ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். SHA-512க்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஹெல்ப். இது வந்து MD5 ஆக்சுவல் -1. ஸோ SHA-512க்கு -6. ஸோ -6. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் SHA-512 பேஸில் நம்மளுக்கு வந்து ஆல்கிரிதம் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் என்கிரிப்டட் பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த 2 பர்டிகுலர் கமெண்டை வச்சு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ETC ஷேடோ ஃபைலை வந்து ரைட் பண்ணுறீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ETC ஷேடோ ரைட்டபிள் பெர்மிஷன்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ETC பாஸ்வேர்ட் ஃபைலை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ls-l ETC பாஸ்வேர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட், பொதுவாக எல்லா ETC பாஸ்வேர்ட் ஃபைல்ஸும் ரீட் பெர்மிஷன்ஸில் இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இது வந்து லோக்கல் ஃபைலில் வந்து தெரிஞ்சுக்கலாம். கிளியர் ls-l ETC பாஸ்வேர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரீட் பெர்மிஷன்ஸ் இருக்குது, ஆனால் ரைட் பெர்மிஷன்ஸ் இருக்காது லோக்கல், ஐ மீன் நார்மலாக லினக்ஸ் சிஸ்டம்ஸில். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் பெர்மிஷன் வந்து இருக்குது, அதாவது ஆல் யூசர்ஸ்க்கு. ஸோ இதை வச்சு நாம் என்ன பண்ணலாம், ஒரு யூஸரை வந்து ரூட் யூஸராக நாம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டூ பாசிபிலிட்டிஸ் இங்கே வந்து இருக்குது. ஸோ பேசிக்கலாக ETC ஷேடோ ஃபைலில் நாம் எப்படி ஒரு ஹேஷை வந்து மாற்றுறோம், ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ETC பாஸ்வேர்ட் ஃபைலில் வந்து ஒரு ஹேஷை வந்து ஆட் பண்ணிங்கன்னா, ஹேஷை வந்து ரூட் யூஸருக்கு ஆர் எனி யூஸருக்கு நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் என்கிரிப்டட் ஹேஷை வந்து ஆட் பண்ணிங்கன்னா ETC ஷேடோ ஃபைலில் ஆட்டோமேட்டிக்காக ஓவர் ரைட் ஆகிடும். ஓவர் ரைட்டானா ஐ மீன் என்ன சொல்கிறது, ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது ETC பாஸ்வேர்ட் ஃபைலுக்கு. ETC ஷேடோவில் என்ன தான் டிஃப்ரெண்ட் ஹேஷாக இருந்தாலும், ஆனால் ETC பாஸ்வேர்டில் நீங்கள் போட்ட ஹேஷ் இருந்துச்சுன்னா ETC பாஸ்வேர்டில் இருக்கிற ஹேஷ் தான் எடுத்துக்கும் லினக்ஸ் சிஸ்டம். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு வல்னரபிலிட்டி. ஸோ இது வந்து ட்ரை அவுட் பண்ணலாம். இப்போது vim ETC பாஸ்வேர்ட். ஸோ இங்கே வந்து நான் வந்து ரூட் ஹேஷ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரீவியஸாக நான் என்ன ஹேஷ் ஆட் பண்ணணும் அதே நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். சேம் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணுறேன். ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா grep root ETC பாஸ்வேர்ட் அண்ட் grep root ETC ஷேடோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நான் வந்து ஓவர் ரைட் பண்ணேன். ஸோ இந்த 2 ஹேஷும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இந்த ஹேஷ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ETC ஷேடோவில் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் உங்களுக்கு ஆக்சசிபிளாகவே இருக்காது இந்த ETC ஷேடோ ஃபைல். ஸோ ETC பாஸ்வேர்ட் ஃபைலில் நாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஹேஷை ஆட் பண்ணியிருந்தோம்னா ETC ஷேடோவில் எந்த ஒரு ஹேஷ் இருந்தாலும் பை டிஃபால்ட்டாக ETC பாஸ்வேர்டில் இருக்கிற ஹேஷ் தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பாஸ்வேர்ட் தான் யூஸ் ஆகும். ஸோ நான் இப்போ எக்ஸிட் பண்ணிவிட்டு நான் இப்போ லாகின் பண்ண போகிறேன். ஸோ லாகின் பண்ணும்போது அந்த புது பாஸ்வேர்டை வந்து நான் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ SU root. ஸோ நான் ஆட் பண்ண பாஸ்வேர்டை வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணலாம் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா root debian அப்படின்னு இருக்கும். ஸோ irrespective ஆஃப் ETC ஷேடோவுடைய ஹேஷ், ETC பாஸ்வேர்டுடைய ஹேஷ் தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம். ஸோ அது வந்து ஒரு மெத்தடு. ஸோ இன்னொரு மெத்தடு இருக்குது. ஸோ vim ETC பாஸ்வேர்ட். vim ETC பாஸ்வேர்ட். ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து ஒரு ரூட் யூஸருக்கு அவனுடைய ஐடிஸ் வந்து, அதாவது UID அண்ட் GID வந்து 00 அப்படின்னு இருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு யூஸருக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஐடி இருந்துச்சுன்னா அவனும் பை டிஃபால்ட்டாக ரூட் யூஸர் ஆகிடுவான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் யூஸர், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணியிருக்கிற யூஸருடைய UID அண்ட் GID வந்து 1000 அப்படின்னு இருக்குது. பை டிஃபால்ட்டாக லோ ப்ரிவிலேஜ், அதாவது நார்மல் யூசர்ஸ்க்கு வந்து
ஐடி நம்பர்ஸ் வந்து 1000லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 1000, 1001, 2 ஸோ இப்படியே போகும். ஸோ இந்த பர்டிகுலர் யூசருக்கு 0 அப்படின்னு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா, ஐ மீன் நாம் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ 00. ஸோ இதை வந்து லினக்ஸ் சிஸ்டம் வந்து ஓகே இவன் வந்து ஒரு ரூட் யூசர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இதை வந்து ரைட் பண்ணி குவிட் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி வந்து 1000ல் இருக்குது. ஆனால் நான் எக்ஸிட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூசரோடைய யூசர் நேமில் தான் நான் வந்து லாகின் பண்ணுறேன். ப்ராம்ப்டை மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து ரூட்டுக்கு வந்து போயிருக்கு. ஏன்னா இந்த பர்டிகுலர் யூசரோடைய ஐடி வந்து 00 அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ரூட்டுக்கு போயிருக்கோம். ஸோ எக்ஸிட். ஸோ அதுதான் வல்னரபிலிட்டி இடிசி பாஸ்வேர்டில். ஒன்று வந்து நீங்கள் வந்து இடிசி ஷேடோவுடைய பாஸ்வேர்டை வந்து ஓவர்ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் யூசர் ஐடியை வந்து 0வாக மாற்றிட்டு நீங்கள் வந்து ரூட்டாக சேஞ்ச் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து காமன் சூடோ பைனரி அப்யூஸை வந்து பார்க்கலாம். ஸோ இடிசி ஷேடோ அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தாச்சு. சூடோ பைனரி அப்யூஸ். ஸோ பொதுவாக ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் நீங்கள் வந்து ரூட் ப்ரிவிலேஜஸாக ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன பைனரிஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து sudo -l கமெண்ட் இதை நான் டன்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஹேக் த பாக்ஸில். ஸோ sudo -l சாரி ஏற்கனவே நாம் ரூட் ப்ரிவிலேஜஸில் தான் இருக்கோம். இதை நான் எடிட் பண்ணிடுறேன். etc பாஸ்வேர்ட். su user id ஓகே அப்டேட்டடில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து sudo -l கமெண்ட் வந்து ரன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை கமெண்ட்ஸ் இருக்குது ஒரு பர்டிகுலர் யூசரை வந்து ரூட் பர்மிஷனில் ரன் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எந்த பர்டிகுலர் யூசருக்கு வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணணும். ஸோ அது வந்து ரூட். ஸோ இங்கே வந்து நோ பாஸ்வேர்டுனா இந்த பர்டிகுலர் பைனரியை ரன் பண்ணும்போது பாஸ்வேர்டு வந்து கேட்காது. ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் லைனோடைய டெஃபினிஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஃப்டாப். ஸோ இஃப்டாப்பை வச்சு நீங்கள் வந்து எப்படி ரூட் ப்ரிவிலேஜஸை வந்து அட்டென்ட் பண்ணுறீங்க. ஸோ யூசர் has been iftop. ஸோ இஃப்டாப் வந்து பேசிக்கலாக ஒரு சிம்பிளான கமெண்ட். இது வந்து பேண்ட்வித் யூசேஜ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டெர்மினலில் வந்து கொடுக்கும். ஸோ இந்த இஃப்டாப் வந்து நீங்கள் வந்து அப்யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த நாட் சிம்பிள், அதாவது எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிளில் வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போய்டும். ஸோ இங்கேருந்து நாம் சிம்பிளாக பின் பேஷ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் sh நான் வந்து ஷெல்லில் வந்து ரன் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷெல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, அதாவது ரூட் ப்ரிவிலேஜஸில் who am I. ஏன்னா இஃப்டாப் வந்து sudo ரூட் ப்ரிவிலேஜஸில் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அங்கேருந்து நாம் வந்து ரூட் ஷெல்க்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இதை வந்து எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ இதை குவிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்யூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். sudo -l யூசர் பின் ஃபைண்ட். நான் ஆக்சுவலாக ஃபைண்ட் கமெண்டை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் எஸ்கலேஷனோடைய கமெண்ட் கூட நான் வந்து அதில் சொல்லியிருக்கேன். ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து ஃபைண்ட் கமெண்ட் வச்சு ஃபைல்ஸை வந்து தேடலாம் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் வச்சு. ஸோ எக்ஸெக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் லினக்ஸ் பிளேலிஸ்ட்டில். ஸோ எக்ஸெக்கை வச்சு நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நான் வந்து who am I வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்கலாக இந்த எக்ஸெக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தெரியணும்னா லினக்ஸ் பிளேலிஸ்ட்டை பாருங்கள். ஸோ நான் சூடோவில் ரன் பண்ணல. ஸோ sudo ஸோ நிறைய டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதுக்கு நான் வந்து இத்தனை லிமிட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து ஃபஸ்ட்டு கரண்ட் டைரக்டரியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒன்ஸ் தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ sudo find நான் வந்து கரண்ட் டைரக்டரியில் நேம் வந்து myvpn அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதை வந்து கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து exec who am I. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட். அதே நான் சூடோவில் ரன் பண்ணலன்னா என்னுடைய யூசர் நேம் தான் பிரிண்ட் ஆகும்.
யூசர். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஷெல்லை வந்து ஸ்பான் பண்ணலாம். ஸோ எக்ஸாக்ட் நான் வந்து SH வந்து ஸ்பான் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஷெல் வந்து ஸ்பான் ஆகிருக்கு. ஸோ எக்ஸிட். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஃபைண்ட் வச்சு நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கமெண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இருக்கா, நேனோ. ஸோ நேனோ வந்து ரொம்ப ஈஸியான எடிட்டர், யூசர் ஃப்ரெண்ட்லி எடிட்டர். ஸோ அதை வந்து எப்படி அப்யூஸ் பண்ணலாம். ஸோ sudo நேனோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Ctrl R இருக்குது ஃபார் ரீட் ஃபைல். ஸோ அந்த Ctrl R வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே Ctrl X ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு கஸ்டம் கமாண்டை வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ Ctrl X. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரீசெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரீசெட் கமாண்ட் ஆன உடனே நான் வந்து ஷெல் ப்ராம்ப்டை வந்து இன்வோக் பண்ணுறேன். முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கமெண்ட்டுக்கு நீங்கள் என்டர் தட்டிங்கன்னா உங்களுக்கு ஷெல் ப்ராம்ப்ட் வராது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரீடைரக்ட் பண்ணோம். ஸோ என்ன ரீடைரக்ட் பண்ணோன்னா std அவுட்டை வந்து நீங்கள் வந்து std இன்னுக்கு ரீடைரக்ட் பண்ணோம். அப்புறமா std எரரை வந்து std இன்னுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணோம். ஸோ அப்படி ரீடைரக்ட் பண்ணிங்கன்னா ஷெல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இதை நான் ரீசெட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஷெல் வந்து வந்துருச்சு. ஸோ who am I root. ஸோ எக்ஸிட். ஸோ இந்த ரீடைரக்ஷன் பற்றி தெரியலன்னா லினக்ஸ் பிளேலிஸ்ட்டை பாருங்கள். ரீடைரக்ஷன் பற்றி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். ஸோ எக்ஸ். ஸோ இருந்தாலும் மேபி நிறைய புது வியூவர்ஸ் இருப்பீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரீடைரக்ஷன் பற்றி. ஸோ பேசிக்கலாக 0 வந்து std in and 1 வந்து std out and 2 வந்து std error. ஸோ பேசிக்கலாக ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணவோ ரைட் பண்ணவோ இருந்தீங்கன்னா இந்த 3 ஹேண்ட்லிங், அதாவது 3 ஹேண்டில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் வந்து கேட் ஒரு பர்டிகுலர் ஃபைல் நேம் கொடுத்தேன்னா std out and std in and std error வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பர்டிகுலர் இந்த std out நம்பர் 1 வந்து ரீடைரக்ட் பண்ணி அதை வந்து std இன்னுக்கு வந்து கொடுக்குறேன். அண்ட் std எரரை வந்து நான் வந்து std இன்னுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஸோ பொதுவாக std out அண்ட் std எரரை வந்து நான் வந்து ஷெல்லுக்கு std in நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடக்குது. ஆர் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நான் வந்து டெவ்னல் யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்களும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா இந்த 2 எரர்ஸை வந்து நீங்கள் வந்து டெவ்னலுக்கு பாஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு கன்ஃபியூசிங் கமெண்ட் வந்து 2 $1 இப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா எரர்ஸை வந்து std அவுட்டாக கன்சிடர் பண்ணி அதை வந்து std அவுட்டாகவே ட்ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஆம்பர்சண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணலான்னா பேசிக்கலாக 2 > 1. ஸோ இந்த கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு தான் ரைட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கோ நான் வந்து 2 இதை வந்து 1க்கு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற ஒரு ஃபைல் தான் க்ரியேட் ஆகும். ஆனால் அது இந்த பர்டிகுலர் கமெண்ட் கிடையாது. ஸோ rm1. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலன்னா லினக்ஸ் பிளேஸில் ரீடைரக்ஷன் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்யூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். sudo -l. நெக்ஸ்ட்டு vim இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரிவிலேஜஸ் கொஷன். sudo vim. ஸோ vim வச்சு நீங்கள் வந்து கோலன், அதாவது எஸ்கேப் கோலன் அண்ட் நாட், இங்கே வந்து எக்ஸ்க்ளமேஷன் அண்ட் அந்த பர்டிகுலர் ஷெல் கொடுத்தீங்கன்னா அந்த ஷெல் வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எக்ஸிட் குவிட் பண்ணிடலாம். ஸோ எப்படி தான் நீங்கள் வந்து vim ப்ரிவிலேஜஸை வந்து அப்யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மேன். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து பேஜர்ஸ் கமெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாமே சிமிலர் தான். ஸோ sudo man who am I, ஒரு சிம்பிள் ஏதோ ஒரு மேன் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் லைக் எப்படி vim இருக்குது அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் நாட் bin bash ஆர் bin sh. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷெல் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்கா, ஆக். ஸோ ஆக்கை பற்றி நான் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட்டு லினக்ஸ் வீடியோ வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் எசென்ஷியல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து ஆக் ப்ரோக்ராமிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஆக் வந்து
டொமைன் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது வந்து லினக்ஸில் ஸ்பெசிஃபிக்கலாக யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் அண்ட் ப்ராசஸிங்க்கு வந்து ஆக்கு யூஸ் பண்ணுறோம். பவர்ஃபுல்லான கமெண்ட் அது. ஸோ ஆக்கு வச்சு நாம் வந்து ப்ரிவிலேஜஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஆக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுப்பீங்க. பேசிக்கலாக ஒரு ஃபீல்ட் செப்பரேட்டர் எப்படி கட்டுக்கு -d இருக்கோ அதே மாதிரி ஆக்கு வந்து -f. ஸோ ஆக்குக்கு பை டிஃபால்ட்டாக கமெண்ட்ஸை வந்து ஒரு ஸ்கிரிப்டை கூட நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து எப்போவுமே சிங்கிள் கோட்ஸில் தான் என்க்ளோஸ் ஆகணும். இந்த சிங்கிள் கோட்ஸில் என்க்ளோஸ் ஆகிற இடத்துல நீங்கள் வந்து மல்டிபிள் பிளாக்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் தி பிளாக் வந்து பிகின் பிளாக். ஸோ இந்த பிகின் பிளாக்ல வந்து என்ன சொல்கிறோன்னா, நாம் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை வந்து ஆரம்பத்தில் நாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லைனா எண்டிங்கில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எண்ட் அப்படிங்கிற பிளாக் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இது வந்து டீட்டெயிலாக அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஃபார் நவ் ஸோ நான் வந்து ஒரு பிளாக் வந்து அதாவது பிகின் பிளாக். ஸோ பிகின் பிளாக்கு ஜஸ்ட் லைக் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி பேரந்தசிஸ் இருக்குமோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு சிம்பிள் பிரிண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன் $1. ஸோ இங்கே வந்து நான் எக்கோ கமெண்ட் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப். இந்த வீடியோவில் கேட்கவே இல்லை, ஸோ இப்போ கேட்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து பைப் பண்ணி ஆக் கமெண்ட்க்கு வந்து பாஸ் பண்ணுறேன் $1. ஸோ பேசிக்கலாக அந்த பர்டிகுலர் இந்த லைன் வந்து $1 இங்கே பிரிண்ட் இருக்கணும். ஆச்சு $2 ஆர் ஜஸ்ட் ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுவோம். சாம் ப்ளீஸ் சப். ஸோ கேட் சாம் ஆக் print $1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப் வந்து பிரிண்டாக இருக்கு. ஸோ பேசிக்கலாக $1 வந்து ஒரு ஃபீல்டு 1 அண்ட் நெக்ஸ்ட்டு லைனில் ஃபீல்டு 1. ஸோ அதுதான் $1. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஆக் கமெண்டில் நாம் வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். எப்படி பைத்தனில் எப்படி os.system இருக்குது அதே மாதிரி தான் ஆக்லியோ சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ sudo ஆக் நாம் வந்து இங்கே பிகின் பிளாக் கொடுக்கலனாலும் ஒர்க் ஆகும், ப்ராப்ளம் இல்லை. ஸோ சிஸ்டம் who am I, syntax error near who am I, மேபி இங்கே டபுள் கோட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சிஸ்டம் ஆர் parenthesis. ரொம்ப நாள் ஆகுது இதெல்லாம் ட்ரை பண்ணி. ஓகே, எரர் வரல. ஸோ இதுக்கும் நாம் GTFO பின்ஸில் போய் பார்க்கலாம். GTFO பின்ஸ். ஸோ GTFO பின்ஸில் எல்லா பைனரிஸ்க்காக சூடோ எப்படி நீங்கள் வந்து ப்ரிவிலேஜஸில் வந்து எஸ்கலேட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ பிகின் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஓப்பன் அண்ட் அதுக்குள்ளே நாம் வந்து கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சூடோவில் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் சிஸ்டம் கமெண்ட் வந்து ரூட் அப்படின்ற கமெண்ட் அவுட்புட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் ஆக்கை வச்சு நீங்கள் வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணலாம். ஸோ ஆக்கை பற்றி டீட்டெயிலாக லினக்ஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இருக்கு, லெஸ் கமெண்ட் இருக்கு. ஸோ ஜஸ்ட் லைக் பேஜர்ஸ் நீங்கள் வந்து ஒரு சேம் மேன் ஆர் விம் அதே கமெண்ட் வந்து நீங்கள் வந்து இது கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்க்ளமேஷன் பின் sh நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷெல்லில் இருக்கும். ஸோ எக்ஸிட் கிளியர். sudo -l. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, FTP இருக்கு. ஸோ FTP வச்சு கூட நீங்கள் வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேட் பண்ணலாம். ஸோ sudo FTP. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் கமெண்ட் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேஷன் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்க்ளமேஷனை வச்சு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஷெல்லை வந்து இன்வோக் பண்ணலாம். ஸோ எக்ஸ்க்ளமேஷன் பின் sh இங்கே பார்த்தீங்கன்னா ஷெல் ப்ராம்ப்ட் எக்ஸிட்.
exit. ஸோ நெக்ஸ்ட் sudo -l nmap. ஸோ nmap வச்சு கூட நீங்கள் வந்து ப்ரிவிலேஜஸ் எஸ்கலேட் பண்ணலாம். ஸோ nmapக்கு இன்ட்ராக்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்ஹப்லலாம் அடித்து தவிச்சிருக்காங்க இந்த பர்டிகுலர் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். ஹேக் த பாக்ஸில் கூட இருந்துச்சு அது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சாரி, எக்ஸ்க்ளமேஷன் கொடுக்கணும். பின் sh. இங்கே பார்த்தீங்கன்னா ஷெல் ப்ராம்ப்டில் இருக்கும். எக்ஸிட், குவிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து sudo -l nmap பார்த்தாச்சு. Apache 2. ஸோ Apache 2 வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கு. sudo user bin sbin Apache 2. ஸோ Apache 2 வச்சு நீங்கள் வந்து ப்ரிவிலேஜஸ் எஸ்கலேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு தேடணும். Apache 2 sudo privilege escalation. ஸோ இங்கே போய் பார்த்தோன்னா Apache 2க்கு -f ஆப்ஷனை வந்து பாஸ் பண்ணலாம். Apache 2 -f ஆப்ஷன். ஸோ நான் வந்து Apache 2 வெப் சர்வர் வந்து நெட்வொர்க் பிளேலிஸ்ட்டில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் பற்றி எனக்கு தெரியல. அது வந்து என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ யூசர் has been Apache 2 Apache 2 help. Which Apache 2? Locate Apache 2. Where is Apache 2? User has been Apache 2 and இங்கே இருக்கு, user libல இருக்கு. ஸோ அது ஏதோ ஒரு எரர் இருக்கு. ஹெல்ப் கமெண்ட் வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து -f ஆப்ஷனுக்கு etc பாஸ்வேர்டு வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு கஸ்டம் ஃபைல் இருக்கு, ஸ்பெசிஃபை அண்ட் ஆல்டர்னேட்டிவ் சர்வர் கான்ஃபிக் ஃபைல். ஸோ பேசிக்கலாக ஒரு Apache 2க்கு வந்து apache2.conf அப்படிங்கிற ஒரு ஃபைல், இது வந்து சர்வர் கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு சொல்லியிருந்தேன் நெட்வொர்க் பிளேலிஸ்ட்டில். ஸோ ஒரு கஸ்டம் சர்வர் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும்னா -f ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நாம் வந்து ஒரு தப்பான ஃபைலை வந்து பாஸ் பண்ணோன்னா எரர் த்ரோ பண்ணிடும். ஸோ sudo -l sudo user has been Apache 2. ஸோ -f நான் வந்து etc shadow வந்து ரீட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா invalid command அப்படின்னு வந்திருக்கு. அந்த பர்டிகுலர் கமாண்ட், அதாவது verbose error சொல்லணுன்னா. ஸோ இதை வச்சு நாம் வந்து ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை வந்து ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ அது தான் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் via Apache 2. ஸோ இந்த ஹேஷ் வச்சு நான் வந்து கிராக் பண்ணலாம். ஏன்னா அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து ஒரு ப்ராப்பரான Apache 2 கான்ஃபிக் ஃபைலோடைய கமாண்ட்ஸே கிடையாது. ஸோ அதனால தான் அந்த பர்டிகுலர் எரர். ஸோ நெக்ஸ்ட் வந்து மோர். ஸோ sudo more my open more. ஸோ இதுக்கு நான் வந்து டெர்மினலில் சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஜர் வந்து ஓப்பன் ஆகுது. இதை நான் ஏதோ ஒரு ஹேக் த பாக்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் பேஜர்ஸ். ஸோ ரூட் ப்ராம்ப்ட்க்கு வந்திருக்கும். எக்ஸிட் யூ. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் etc பாஸ்வேர்டு அண்ட் etc ஷேடோ ஃபைல்ஸ் வந்து வல்னரபிள் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரிவிலேஜஸ் எஸ்கலேட் பண்ணலாம். இல்லைனா ஒரு நார்மல் பைனரி வந்து சூடோ பெர்மிஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து sudo -l பார்க்கும்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் கமாண்ட் இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்து புதுசாக இருந்துச்சுன்னா, ஒரு அன்யூஷுவலான பைனரி இருந்துச்சுன்னா நீங்கள் தான் அதை வந்து ரிசர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோடைய மேன் பேஜஸ் எல்லாம் பார்க்கணும், அதோடைய வேரியஸ்
கமாண்ட் ஆர்குமெண்ட்ஸை வந்து பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அதோடைய என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, அதை எப்படி அப்யூஸ் பண்ணணும், ஸோ அதை வச்சு எப்படி ரூட் ப்ரிவிலேஜஸை வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸோ பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் வந்து Apache 2. ஸோ Apache 2க்கு எப்படி -F ஆப்ஷன், அதாவது ஒரு கஸ்டம் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் லைக் மோர் FTP லெஸ் ஆக்லலாம் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக இருந்துச்சு சிஸ்டம் கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஆனால் Apache 2ல் வந்து அது வந்து இல்லை. ஆனால் -F ஆர்குமெண்ட்டை வச்சு நாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலை வந்து ரீட் பண்ணலாம். ஸோ அதை வச்சு எப்படி அப்யூஸ் பண்ணோன்ட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க. ஸோ இப்படி தான் ஒரு அன்யூஷுவலான பைனரிஸை வந்து அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து அதோடைய ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த பைனரியோடைய மேன் பேஜஸை வந்து ஃபுல்லாக டாக்குமெண்டேஷன் பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு தேவையான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ்.